தெய்வீக திருப்பணியானது சிறப்பு கருத்துக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. நமது பகுதியில் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இறைவன் பரிபூர்ண சுகத்தை அதி சீக்கிரத்திலே தந்தருவது தெய்வீக திருப்பணியிலே மன்றாடி ஜெபிப்போம். கடவுள் தமது தூய இடத்தில் உரைகின்றார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழ செய்கின்ற கடவுளை அவர்களுக்கு வலிமையையும் மனதிடத்தையும் அளிப்பார். தந்தை மகள் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, வியாழக்கிழமை குழந்தை இயேசுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். குழந்தை இயேசுவானவர் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாத்தருள தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி பலியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருதி மன்னிப்பை வேண்டும். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பெரும்பாவமே ஆகியவை பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானத்துதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக ஏற்றுக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவெல்லாம் வாழ்வை அருள்வாராக. ஆண்டவர் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இறைவாக்கினர் இறைமையானோரிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு. இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 146. நாம் சொல்ல வேண்டிய பதில்: இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் வேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் வேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் வேறு பெற்றோர். இறைவசனங்கள் 1 மற்றும் 2. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். ஜெபப்பாடல். இறைவனை தம் துணையாக
கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவசனங்கள் 3 மற்றும் 4. ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள், உன்னை மீட்க இயலாத மானிட மகளை நம்ப வேண்டாம். மக்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போகும். ஜெபப்பாடல். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவசனங்கள் 5 மற்றும் 6. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பவரும் அவரே. ஜெபப்பாடல். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்திய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறைச்சொற்றொடர்கள் 47 53 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் மாறிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறு உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களில் இருந்து தீயோரை பிரிப்பார், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றை எல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். எரேமியா இறைவாக்கினர் வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தனது கையிலே தாங்கியிருக்கிறார். எவ்வாறாக தொடக்கத்திலே கடவுள் களிமண்ணை கொண்டு மனிதனை உண்டாக்கினாரோ அதே போல ஒவ்வொரு நாளும் நம்மை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். நாம் நமது விருப்பத்தை அவரிடத்திலே தெரியப்படுத்த வேண்டும். இறைவா, நான் உடைந்த பாத்திரமாக இருக்கிறேன், நான் ஒன்றுமில்லாத ஒரு மண்ணை போல இருக்கிறேன், என்னை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நீதாமே உருவாக்கியருளும் என்று கடவுளுடைய திருக்கரங்களிலே நாம் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். அவ்வாறாக ஒப்புக் கொடுக்காத மாத்திரத்திலே நாம் விரும்பாத ஒரு பாத்திரமாக நாம் உருவாக்கப்படுகின்றோம். ஆகவே கடவுளுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக நாம் விரும்பக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முற்றிலுமாக நம்மை கடவுளுடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய திட்டத்திற்கு ஏற்றாற் போல எனது வாழ்வை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனது திட்டத்திற்கு ஏற்றாற் போல கடவுள் மாற்றிக்கொள்ள முடியாது. கடவுளுக்கு ஏற்றாற் போல எனது வாழ்வை, எனது
பேச்சுக்களை, எனது நடவடிக்கையை நான் மாற்றுகின்ற பொழுது கடவுள் நம்மை பயனுள்ள ஒரு பாத்திரமாக, பயனுள்ள ஒரு ஒரு பொருளாக கடவுள் நம்மை மாற்றுகிறார். எவ்வாறாக குயவன் அந்த களிமண்ணை வைத்து அற்புதமான பானைகளை தயாரிக்கிறார்கள், அற்புதமான பொருட்களை எல்லாம் தயாரிக்கிறாரோ அதே போல கடவுள் நம்மை வைத்து உயர்ந்த ஒரு பாத்திரமாக நம்மை உருவெடுக்க செய்வார். மேலுமாக இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். நாம் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதுபடி நடக்கின்ற பொழுது கூடையிலே போடப்படக்கூடிய அந்த மீன்களைப் போல நாம் இருப்போம். அவரது வழியை விட்டு செல்லுகின்ற பொழுது, அவரது வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடாத பொழுது எவ்வாறாக தேவையற்ற மீன்கள் அள்ளி வீசப்படுமோ, குப்பைகளிலே வீசப்படுமோ, அதே போல நமது வாழ்வும் நமது குடும்பமும் வீசப்படும். ஆகிய கடவுளுக்கு அர்ப்பணமான பிள்ளைகளாக அவரது திருக்கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மை பயனுள்ள கருவியாக மாற்றுவார். அத்தகைய வரத்திற்காக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய பொழுதுமான இப்படி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டுள்ளபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையெழுத்தை பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நீதாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரைமை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது ஒரு மாட்சியை மிகுதிப்படுத்தாத எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருளாக இயேசுக்குரியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருளாத இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் அது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், அது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தல் மாப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாத், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்று நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடியர் புனித அந்தோனியார், புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள் உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைத்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். வீட்டுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு அது ஆட்சி வருக, உமது திருவிழம் வீட்டுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து அருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக. தெய்வீக திருப்படி வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர் மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைந்து போன உருகுலைந்து போன நம்மை ஒன்று சேர்ப்பவர் இவரே. புதிய வாழ்வை தருபவர் இவரே. இந்த செம்மறையின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் நான் தகுதியேற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடுவதால் மாபுரம் அடையும்.
கிறிஸ்துவின் திருவிழா திருரத்தம் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து முடிவுள்ள வாழ்வளிப்பதாக. என்னோடு உறவாடவே நேரின்றி ஒன்றில்லையே, இங்கு நேர்தாவே என் எல்லையே. என் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னால் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்க சென்று வாருங்கள், வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.